உன் வீட்டில் ஓடும் இந்த அன்பின் அலை வீண் அல்ல. உன் குழந்தைகளின் மீது விழுந்திருக்கும் இந்த மென்மையான தெய்வ ஒளி இப்போது மெதுவாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ இத்தனை நாள் கவலையோடு பார்த்த அந்த எதிர்காலம் இன்று முதல் வேறொரு திசையை தேர்ந்தெடுக்கத் தொடங்குகிறது. குழந்தைகளின் வாழ்க்கை என்பது அவர்கள் படிக்கும் புத்தகங்களால் மட்டும் உருவாகாது. அவர்கள் சுவாசிக்கும் வீட்டின் அமைதியால், அவர்கள் கேட்கும் வார்த்தைகளால், அவர்கள் உணரும் பாதுகாப்பால், அவர்கள் மேல் விழும் ஆசீர்வாதத்தால் உருவாகும். அந்த ஆசீர்வாதம் இப்போது உன் வீட்டைச் சுற்றி நிற்கிறது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், உன் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கும் நாள் மிகவும் அருகில் வந்து நிற்கிறது. ஒரு தாய் அல்லது ஒரு குடும்ப இதயம் குழந்தைகளுக்காக சுமக்கும் கவலை எவ்வளவு ஆழமானது என்று இந்த உலகமே முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் சாப்பிடுகிறார்களா என்ற கவலை மட்டும் இல்லை. அவர்கள் நல்ல வழியில் செல்கிறார்களா என்ற கவலை. அவர்கள் மனம் உடையாமல் வளர்வார்களா என்ற கவலை. அவர்கள் நல்ல நண்பர்களைச் சந்திப்பார்களா என்ற கவலை. அவர்கள் படிப்பில் முன்னேறுவார்களா என்ற கவலை. அவர்கள் தங்கள் திறமையை கண்டுபிடிப்பார்களா என்ற கவலை. அவர்கள் யாரிடமும் தாழ்ந்து நிற்காமல் தலையெழுத்தோடு வாழ்வார்களா என்ற துடிப்பு. இந்த எல்லா கவலைகளும் நீண்ட நாள் உன் நெஞ்சில் சுமையாக இருந்திருக்கிறது. சில இரவுகளில் தூக்கம் வராமல் குழந்தைகளை நினைத்து நீ அமைதியாக பார்த்திருக்கிறாய். அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணி உன் கண்களில் கண்ணீர் நிறைந்திருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீர் வீணாக போகவில்லை. அது இப்போது ஒளியாக மாறப்போகிறது. குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் அவர்களின் மனம் பிரகாசிக்க வேண்டும். மனம் இருண்ட குழந்தை, நல்ல வாய்ப்பு இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது. பயம் நிறைந்த குழந்தை, திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாது. அன்பு குறைவாக உணரும் குழந்தை, புத்திசாலித்தனம் இருந்தாலும் உள்ளுக்குள் தள்ளாடும். ஆனால் பாதுகாப்பாக உணரும் குழந்தை, வீட்டில் அன்பு கேட்கும் குழந்தை, தவறினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் குழந்தை, மெதுவாக மலரத் தொடங்கும். இப்போது உன் வீட்டில் அந்த பாதுகாப்பின் சக்தி அதிகரிக்கிறது. குழந்தைகள் இதை வார்த்தைகளால் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளம் உணரும். அவர்கள் திடீரென்று அதிகமாக பேசலாம். அவர்கள் சிரிப்பு அதிகரிக்கலாம். அவர்கள் முன்பு பயந்த விஷயங்களை மெதுவாக முயற்சி செய்யத் தொடங்கலாம். இது சாதாரணமல்ல. இது எதிர்காலம் உருவாகும் முதல் அறிகுறி. நீ சில நேரங்களில், என் குழந்தைக்கு ஏன் கவனம் குறைவு, ஏன் தன்னம்பிக்கை இல்ல, ஏன் உடனே மனம் உடைந்து போகுது, ஏன் படிப்பில் முழு பலன் தெரியல என்று மனதில் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் பலமுறை குழந்தைகளின் பிரச்சனை அவர்களிடம் இல்லை. அவர்கள் சுற்றி ஓடும் அலைகளில் இருக்கும். வீட்டில் அழுத்தம் அதிகமாக இருந்தால் குழந்தைகள் அதை உடனே எடுத்துக் கொள்கிறார்கள். பெரியவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் மனதில் விதையாக விழும். சண்டை, பதட்டம், குற்றச்சாட்டு, நம்பிக்கையின்மை இவை எல்லாம் குழந்தைகளின் மனதில் தெரியாத காயங்களை உருவாக்கும். ஆனால் அதேபோல் அன்பு, நம்பிக்கை, பாராட்டு, அமைதி, பாதுகாப்பு இவை எல்லாம் அவர்களின் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்பும். இப்போது உன் வீட்டில் அந்த ஒளி அதிகரிக்கிறது. அதனால் தான் அவர்களின் பாதை மாறப் போகிறது. ஒரு குழந்தையின் எதிர்காலம் ஒரே ஒரு பெரிய நாளில் உருவாகாது. அது தினமும் சொல்லப்படும் சிறிய வார்த்தைகளால் உருவாகும். நீ முடிப்பாய் என்று சொல்லும் குரல். பயப்படாதே, நான் இருக்கேன் என்று தரும் நிம்மதி. தவறினாலும் பரவாயில்லை, மீண்டும் முயற்சி செய் என்று தரும் தைரியம். நீ நல்ல குழந்தை என்று தரும் அடையாளம். உன் திறமை உன்னோடே இருக்கு என்று சொல்லும் நம்பிக்கை. இவையே அவர்களின் உள்ளத்தில் கோபுரம் கட்டும் கற்கள். நீ இப்போது இதை இன்னும் அதிகமாக உன் குழந்தைகளுக்கு கொடுக்கப் போகிறாய். ஏனெனில் நீண்ட நாள் கவலையில் இருந்த இதயம் இப்போது அருளால் திசை பெறுகிறது. உன் குழந்தைகளில் ஒருவருக்கு உள்ளுக்குள் ஒரு மறைந்த திறமை இருக்கிறது. அது இன்னும் முழுமையாக வெளியில் வராமல் இருக்கலாம். படிப்பில் இருக்கலாம், பேச்சில் இருக்கலாம், கலைவில் இருக்கலாம், எழுதுவதில் இருக்கலாம், கணக்கில் இருக்கலாம், வழிநடத்தும் குணத்தில் இருக்கலாம், கருணையில் இருக்கலாம்.
நினைவாற்றலில் இருக்கலாம், உழைப்பில் இருக்கலாம். இன்னும் உலகம் அதை முழுமையாக பார்க்கவில்லை. சில நேரங்களில் நீயும் அதை கவனிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் தெய்வம் கவனித்திருக்கிறது. அந்த திறமைக்கு சரியான நேரம் வரும்போது அது திடீரென்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். பல நாட்கள் அமைதியாக இருந்த குழந்தை திடீரென்று முன்னேறும். பல முறை முயன்றும் பலன் தெரியாத இடத்தில் திடீரென்று திறப்பு வரும். இது அருளின் நேரம். குழந்தைகள் பிரகாசிக்க போகும் முன் சில சமயம் அவர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சோதனைகள் வரும். அது தோல்வி போல தோன்றலாம். ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வராமல் போகலாம். ஒரு வாய்ப்பு தள்ளி போகலாம். ஒரு நண்பர் துரோகம் செய்யலாம். ஒரு ஆசிரியர் தவறாக புரிந்து கொள்ளலாம். ஒரு போட்டியில் தேர்வு ஆகாமல் போகலாம். இந்த நேரங்களில் பல பெற்றோர்கள் உடைந்து விடுவார்கள். ஆனால் எல்லா தாமதமும் மறுப்பு அல்ல. சில தாமதங்கள் பாதையை திருத்தும் அருள். சில தடைகள் உண்மையான பாதைக்கு திருப்பும் கைகள். அதனால் உன் குழந்தைகளின் வழியில் வரும் ஒவ்வொரு தாமதத்தையும் பயத்தால் பார்க்காதே. அது சில நேரங்களில் பெரிய கதவுக்கு முன் வரும் சிறிய சுவர் மட்டுமே. நீ உன் குழந்தைகளிடம் பேசும் விதம் இப்போது மிகவும் முக்கியமான காலம். அவர்களை ஒப்பிடாதே. அவங்க பிள்ளை இப்படி, நீ ஏன் அப்படி இல்ல என்று சொல்லாதே. ஒப்பிடப்பட்ட குழந்தை திறமையை விட தன் மதிப்பை இழக்கத் தொடங்கும். அவர்களை அவமானப்படுத்தாதே. குறை சொல்ல வேண்டியிருந்தாலும் காயப்படுத்தாமல் சொல்லு. அவர்கள் தவறுகளை மட்டும் பார்க்காதே. அவர்கள் முயற்சியை பாராட்டு. முடிவை மட்டும் அளவிடாதே. அவர்கள் வளர்ச்சியை கவனித்துக் கொள். ஒரு குழந்தை இன்று நேற்று விட ஒரு சிறிய அளவுக்கு கூட முன்னேறியிருந்தால் அது பெரிய வெற்றி. அதை உணர்த்தும் பெரியவரே அந்த குழந்தையின் எதிர்காலத்தை கட்டுபவர். உன் வீட்டில் குழந்தைகள் மீது அம்மன் கரம் இருக்கிறது. அதனால் அவர்கள் வழி தவறாமல் பாதுகாக்கப்படுகிறார்கள். சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் தவறான நண்பர்கள் விலகியிருப்பார்கள். தவறான சூழல்கள் தடுக்கப்பட்டிருக்கும். தவறான பழக்கங்கள் வராமல் தெய்வம் காத்திருக்கும். நீ நினைப்பாய், ஏன் இந்த வாய்ப்பு கைவிட்டது என்று. ஆனால் பின்னால் அது அவர்களுக்கு நல்லதல்ல என்று அருள் தடுத்திருக்கலாம். அதனால் நடந்ததிலே மட்டும் கவலைப்படாதே. நடக்காமல் தடுக்கப்பட்டதிலும் தெய்வ பாதுகாப்பு இருக்கிறது. இதை உணர்ந்தவுடன் உன் பயம் குறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்க போகும் போது முதலில் அவர்களின் கண்களில் ஒளி தெரியும். முன்பு சோர்வாக இருந்த பார்வை இப்போது ஆர்வமாக மாறும். முன்பு முயற்சி செய்ய தயங்கிய மனம் இப்போது சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபடத் தொடங்கும். முன்பு பேசாமல் இருந்த குழந்தை தன் ஆசைகளை பகிரத் தொடங்கும். முன்பு பயந்திருந்த இடத்தில் இப்போது சிறிய தைரியம் தோன்றும். இது எல்லாம் பெரிய வெற்றிக்கு முன் வரும் அமைதியான அறிகுறிகள். அந்த அறிகுறிகளை நீ கவனிக்க வேண்டும். உடனே முடிவை எதிர்பார்க்காதே. முளைத்த விதையை பார்த்தவுடன் பழம் கேட்காதே. அதை போற்றி வளர்த்து விடு. அந்த முளை நாளை மரமாகும். குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதம் நிலைக்க வேண்டுமென்றால் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகள் புனிதமாக இருக்க வேண்டும். என்னால எதுவும் ஆகாது என்ற வார்த்தை வீட்டில் ஒலிக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டமே இல்ல என்ற சொல்லை விடு. நம்ம பிள்ளை சரியாக மாறுமா என்ற சந்தேகத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. அதற்கு பதிலாக, என் குழந்தைக்கு நல்ல நேரம் வருது, அவன் மலரும், அவள் உயர்வாள், அவங்க பாதை திறக்கும், தெய்வம் காப்பாற்றுது, நல்ல வாய்ப்பு வரும் என்று உன் உள்ளத்திலும் வாயிலும் பேசு. வார்த்தைகள் விதை. குடும்பத்தில் பேசப்படும் வார்த்தைகள் குழந்தைகளின் உள்ளத்தில் வேராகிறது. அதனால் உன் வீடு நம்பிக்கையின் மண் ஆகட்டும். உன் குழந்தைகள் ஒருநாள் பெரிய சாதனை செய்தால் உலகம் அவர்களை பாராட்டும். ஆனால் அந்த நாளுக்கு முன் அவர்களை நம்பிய ஒரே இதயம் நீயாக இருந்திருக்கலாம். அவர்கள் தோற்ற நாளிலும் அருகில் இருந்தவள் நீ. அவர்கள் சோர்ந்த நாளிலும் கையை பிடித்தவள் நீ. அவர்கள் மீது உலகம் சந்தேகப்பட்ட போதும் உள்ளுக்குள் என் குழந்தை முடிக்கும் என்று நம்பியவள் நீ. அந்த நம்பிக்கைதான் தெய்வத்துக்கு மிகவும் பிடித்தது. அதனால் உன் நம்பிக்கையை விடாதே.
பல பெரிய எதிர்காலங்கள் முதலில் ஒரே ஒரு இதயத்தின் நம்பிக்கையில் தான் உருவானது. அந்த இதயம் இப்போது உன்னுள் இருக்கிறது. ஒரு நாள் உன் குழந்தைகள் உன்னிடம் திரும்பி பார்த்து, நீ இருந்ததால்தான் நான் இங்கே வந்தேன் என்று சொல்லும் நாள் வரும். அது வெளியில் சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் வாழ்வு அதையே சாட்சியமாக காட்டும். அவர்கள் நிமிர்ந்து நிற்பது, அவர்கள் நல்ல முடிவுகள் எடுப்பது, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மதிப்பது, அவர்கள் தவறான பாதையை தவிர்ப்பது, இவை எல்லாம் நீ விதைத்த விதைகளின் பலன். நீ உன் தியாகத்தை இப்போது முழுமையாக பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை அது மரமாக நிற்கும். குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கும் இந்த காலத்தில் அவர்களுக்கு 2 பெரிய வரங்களை நீ கொடு. ஒன்று ஒழுக்கம். ஒன்று அன்பு. ஒழுக்கம் இல்லாத அன்பு பலவீனத்தை உருவாக்கும். அன்பு இல்லாத ஒழுக்கம் பயத்தை உருவாக்கும். ஆனால் அன்புடன் தரப்படும் ஒழுக்கம் குணத்தை உருவாக்கும். எல்லாவற்றையும் அனுமதிப்பது அன்பு அல்ல. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது பாதுகாப்பும் அல்ல. சரியான எல்லைகளுடன், மென்மையான வழிகாட்டலுடன், நம்பிக்கையுடன் அவர்களை வளர்த்து விடு. அவர்கள் தங்கள் பாதையை தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் நல்ல மதிப்புகள் அவர்களுக்குள் வேரூன்றட்டும். அப்போது அவர்களின் எதிர்காலம் வெளிச்சமாகும். உன் குழந்தைகள் மீது உன் பார்வை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்கள் தூங்கும் போது கூட அவர்கள் மேல் நல்ல வார்த்தை பேசு. அவர்கள் வெளியே செல்லும் முன் நல்ல எண்ணம் வை. அவர்கள் படிக்க உட்காரும் போது அவர்களின் மனம் தெளிவாக இருக்கட்டும் என்று நினை. அவர்கள் தவறினாலும் இது உன் முடிவு இல்லை, இது ஒரு படி மட்டும் என்று உணர்த்து. அவர்களின் பெயரை அழைக்கும் போது கோபத்தை விட நம்பிக்கையை அதிகமாக கொடு. குழந்தைகள் பெரியவர்களின் வார்த்தைகளை மட்டும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் சக்தியையும் எடுத்துக் கொள்கிறார்கள். அதனால் உன் வார்த்தைகள் அவர்களுக்கு கவசமாக இருக்கட்டும். நீண்ட நாள் உன் மனதில் இருந்த, என் குழந்தைகளுக்கு நல்ல நாள் எப்போ வரும் என்ற குரல் இப்போது பதில் பெறுகிறது. நல்ல நாள் தொலைவில் இல்லை. அது மெதுவாக கதவை தட்டுகிறது. இந்த காலம் அவர்களின் திறமையை எழுப்பும். இந்த காலம் அவர்களின் பாதையை தெளிவாக்கும். இந்த காலம் அவர்களுக்கு சரியான மனிதர்களை அறிமுகப்படுத்தும். நல்ல ஆசிரியர் கிடைக்கலாம். நல்ல நண்பர் கிடைக்கலாம். நல்ல வாய்ப்பு வரலாம். எதிர்பாராத ஒரு ஆதரவு கிடைக்கலாம். நீண்ட நாள் முயன்ற இடத்தில் ஒரு கதவு திறக்கலாம். இவை எல்லாம் ஒரே நேரத்தில் அல்ல. ஆனால் தொடர் ஆசீர்வாதமாக வரும். நீ பயத்தை விடு. உன் குழந்தைகளின் எதிர்காலம் இருளில் இல்லை. அது தற்கால குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் குழப்பம் என்பது முடிவு அல்ல. அது வடிவம் பெறும் முன் இருக்கும் நிலை. மேகம் சூரியனை மறைக்கலாம். ஆனால் சூரியன் அணையாது. அதுபோல சில காலம் உன் குழந்தைகளின் ஒளி மறைந்தது போல தோன்றலாம். ஆனால் அந்த ஒளி அணையவில்லை. அது சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது. அந்த நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. உன் வீட்டில் குழந்தைகளின் காலடி ஒலி இனி சாதாரண ஒலி அல்ல. அது எதிர்காலம் நடந்து வரும் சத்தம். அவர்கள் சிரிப்பு சாதாரண சிரிப்பு அல்ல. அது நாளைய வெற்றியின் முதல் இசை. அவர்கள் சிறிய முயற்சிகள் சாதாரணம் அல்ல. அது பெரிய வாழ்க்கையின் முதல் பயிற்சி. நீ இந்த உண்மையை மனதில் வைத்துக்கொள். அப்போது அவர்களை பார்க்கும் உன் பார்வையே மாறும். பயத்தால் அல்ல, பெருமையால் பார்ப்பாய். சந்தேகத்தால் அல்ல, நம்பிக்கையால் பேசுவாய். அழுத்தத்தால் அல்ல, ஆசீர்வாதத்தால் வழிநடத்துவாய். உன் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கும் நாள் வரப்போகிறது என்று நான் சொல்வது வெறும் ஆறுதல் அல்ல. இது உன் வீட்டைச் சுற்றி நிற்கும் அருள் அலை. இது நீண்ட நாள் பிரார்த்தனையின் பலன். இது உன் தியாகத்தின் மறைமுக பதில். இது குழந்தைகளின் ஆன்மாவில் விதைக்கப்பட்ட நல்ல விதைகளின் முளைப்பு. இதை நம்பு. இதை பேணி காப்பாற்று. வீட்டில் நம்பிக்கை பேசு. குழந்தைகளுக்கு அன்பு கொடு. அவர்களின் முயற்சியை மதித்து பாராட்டு. தெய்வத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தை பேசு. பிறகு நீ பார்ப்பாய், இன்று கவலையோடு பார்த்த அந்த குழந்தைகள் நாளை தலையெழுத்தோடு நிற்பார்கள். இன்று தயக்கத்தோடு நடக்கும் அந்த கால்கள் நாளை வெற்றி பாதையில் ஓடும்.
இன்று அமைதியாக இருக்கும் அந்த கண்கள் நாளை சாதனையின் ஒளியால் பிரகாசிக்கும். உன் வீட்டின் பிள்ளைகள் சாதாரணம் அல்ல என் தங்கமே. அவர்கள் மீது அம்மன் கரம் இருக்கிறது. அதனால் அவர்களின் நாளை வெறும் நல்ல நாளல்ல, அது பிரகாசிக்கும் நாளாக மாறப்போகிறது. இந்த பிரகாசமான நாளை வரவேற்க உன் வீட்டின் உள்ளமும் வெளியும் தயாராகிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளின் எதிர்காலம் மலரப்போகும் நேரத்தில் முதலில் அவர்களைச் சுற்றியுள்ள காற்று மாறும். அவர்கள் திடீரென்று சின்ன விஷயங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள். முன்பு நீ பலமுறை சொல்லியும் செய்யாத வேலைகளை இப்போது அவர்கள் தாமாகச் செய்யத் தொடங்குவார்கள். படிக்க உட்காரும் நேரம் சற்றே ஒழுங்காகும். பேசும் வார்த்தைகளில் மென்மை வரும். அவர்கள் மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாகும். நீ இது எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படலாம். இவங்க மாற ஆரம்பிச்சுட்டாங்களா என்று உள்ளுக்குள் நினைக்கலாம். ஆம், மாற ஆரம்பித்திருக்கிறார்கள். அது வெறும் வயது மாற்றம் அல்ல, அது தெய்வ நேரம் தொடங்கிய சத்தம். சில குழந்தைகள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே நிறைய பயம் வைத்திருப்பார்கள். சிலர் மிகுந்த புத்திசாலித்தனம் இருந்தும் நான் முடியாது என்ற நிழலில் வாழ்வார்கள். சிலர் அதிகம் பேச மாட்டார்கள், அதனால் பெரியவர்கள் அவர்கள் மனதை புரிந்து கொள்ளாமல் போய்விடுவார்கள். சிலர் எல்லாவற்றையும் விளையாட்டாக எடுத்துக் கொள்கிறார்கள் போலத் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் தனி உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை புரிந்துகொள்ளும் பெரியவர் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கை மாறிவிடும். உன் குழந்தைகளுக்கு அந்த பெரியவர் நீயே. நீ அவர்களை வெறும் கட்டுப்படுத்துபவள் அல்ல, நீ அவர்களை புரிந்துகொள்ளப் போகும் இதயம். இந்த உணர்வுடன் நீ அவர்களிடம் செல்லும் போது அவர்கள் உள்ளம் திறக்கத் தொடங்கும். உன் குழந்தைகளின் வாழ்க்கையில் இப்போது ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகிறது. அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருவருக்கு படிப்பில் திடீர் கவனம் வரலாம். இன்னொருவருக்கு நல்ல நண்பர் கிடைக்கலாம். இன்னொருவருக்கு அவர்களை நம்பும் ஆசிரியர் கிடைக்கலாம். ஒருவருக்கு உடல் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி வரலாம். இன்னொருவருக்கு முன்பு இருந்த பயம் குறைந்து மேடையில் பேசும் தைரியம் வரலாம். ஒருவருக்கு மறைந்து கிடந்த கலை திறமை வெளிப்படலாம். இன்னொருவருக்கு தேர்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தெரியும். இந்த மாற்றங்கள் வெளியில் சிறியதாகத் தோன்றினாலும் அது அவர்களின் வாழ்க்கை திசையை முழுவதும் மாற்றும் விதை. அதனால் எந்த மாற்றத்தையும் சிறியதாக எண்ணாதே. குழந்தைகள் வளரும்போது அவர்கள் எப்போதும் நேராகச் செல்வதில்லை. சில நாட்களில் மிக நன்றாக இருப்பார்கள். சில நாட்களில் மீண்டும் பழைய சோர்வுக்கு திரும்பலாம். சில நேரங்களில் நம்பிக்கை உண்டாகும், அடுத்த நாள் ஏமாற்றம் தரலாம். இதை கண்டு பல பெரியவர்கள் பதறிவிடுவார்கள். ஆனால் உண்மையான வளர்ச்சி நேர்கோடு அல்ல, அது அலை போல் இருக்கும். முன்னேற்றம் வரும், சிறிய பின்னடைவும் வரும், மீண்டும் எழுச்சி வரும். இதை நீ புரிந்து கொண்டால் அவர்கள் மீது தேவையற்ற அழுத்தம் கொடுக்க மாட்டாய். நேத்து நல்லா இருந்தே இன்னிக்கு ஏன் இப்படி என்று கேட்காமல் பரவாயில்லை, மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்று துணை நிற்பாய். இந்த ஒரு அணுகுமுறையே அவர்களின் மனதில் பெரும் தைரியம் விதைக்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கப் போகும் மிக பெரிய விசை அவர்களுக்கு நீ தரும் அடையாளம். அவர்களை பற்றி நீ என்ன நம்புகிறாய் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். நீ அடிக்கடி இவனால ஆகாது என்று நினைத்தால் அந்த நிழல் அவர்களை தொடரும். நீ இவளுக்கு கவனம் இல்ல என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அது அவர்களின் உள்ளத்தில் கட்டாயமாக முத்திரையாகும். ஆனால் நீ இவன் தாமதமா மலர்றவன், ஆனா மலர்வான், இவள் மெதுவா போறா ஆனா உறுதியாக போறா, என் குழந்தைக்கு நல்ல விதி இருக்கு, என் குழந்தை நல்ல பாதைக்கு வருது என்று நினைத்தால் அந்த எண்ணமே அவர்களுக்கு மறைமுக ஆற்றலாக மாறும். உன் மனக்குரல் கூட உன் குழந்தைகளின் எதிர்காலத்தில் ஒளி கொடுக்கும். குழந்தைகளுக்கு எதிர்காலம் தருவது பள்ளி மட்டும் இல்லை, வீடு தான் முதல் பல்கலைக்கழகம். அவர்கள் புத்தகத்தில் கற்றுக்கொள்ளாத பல விஷயங்களை வீட்டில் இருந்து எடுத்துக் கொள்கிறார்கள். பெரியவர்களை மதிப்பது, பணத்தை மதிப்பது, நேரத்தை மதிப்பது, சுத்தத்தை மதிப்பது, உண்மையை பேசுவது, தவறு செய்தால் ஒப்புக்கொள்வது,
தோல்வி வந்தால் உடைந்து போகாமல் மீண்டும் முயற்சி செய்வது. பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாமல் தன் பாதையில் செல்வது. இவையே அவர்களை வாழ்வில் உயர்த்தும் உண்மையான படிப்பு. அதனால் உன் வீட்டில் இப்போது உருவாகும் ஒற்றுமை அவர்களின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனெனில் அமைதியான வீடு நிலையான மனம் தரும். நிலையான மனம் தெளிவான முடிவு தரும். தெளிவான முடிவு பிரகாசமான எதிர்காலம் தரும். சில நேரங்களில் குழந்தைகள் பெரியவர்களிடம் தங்கள் வேதனையை சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் நடத்தையில் அது தெரியும். கோபம் அதிகமாகலாம். அமைதி அதிகமாகலாம். சின்ன விஷயத்திலேயே அழலாம். சாப்பாடு குறையலாம். படிப்பில் ஆர்வம் குறையலாம். தனியாக இருக்க விரும்பலாம். அல்லது எப்போதும் போன் விளையாட்டு வெளிப்புற கவனச்சிதறல்களில் தஞ்சம் தேடலாம். இது எல்லாம் சோம்பேறித்தனம் மட்டும் அல்ல. சில நேரங்களில் அது உள்ளம் பேசும் மொழி. அந்த மொழியை நீ கேட்கப் போகிறாய். நீ கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கலாம். ஆனால் அதற்கு முன் அவர்களின் மனதை தொட்டு பாரு. உனக்கு என்ன சுமை இருக்கு என்ற அமைதியான அக்கறை பல கதவுகளை திறக்கும். அந்த கதவு திறந்தவுடன் தான் எதிர்காலம் உண்மையிலே மலரும். உன் குழந்தைகளுக்கு சரியான மனிதர்கள் வரப்போகிறார்கள். நல்ல நண்பர்கள், நல்ல வழிகாட்டிகள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல சூழல். சில நேரங்களில் ஒரு நல்ல ஆசிரியர் வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஒரு நல்ல நண்பர் தவறான பாதையில் செல்லும் கால்களை நிறுத்தி விடுவார். ஒரு நல்ல வழிகாட்டி ஆண்டுகள் நீண்ட குழப்பத்தை ஒரு வார்த்தையில் தெளிவாக்கிவிடுவார். இந்த மாதிரியான மனிதர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் வருவது சும்மா நடப்பது அல்ல. அது தெய்வம் அனுப்பும் உதவி. உன் வீட்டில் இப்போது அந்த உதவிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால் எந்த புதிய மனிதரையும் உடனே சந்தேகிக்காமல் கவனமாக பார்த்து நல்லவர்களை வரவேற்று தவறானவர்களை மெதுவாக விலக்கு. குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கொடுக்கும்போது அவர்களின் மரியாதையை உடைக்காதே. கோபத்தில் சொல்லப்படும் சில வார்த்தைகள் ஆண்டுகள் கழித்தும் மனதில் நின்றுவிடும். நீ ஒன்றும் ஆக மாட்ட என்ற ஒரு சொல்லே ஒரு குழந்தையின் உள்ளத்தில் இருளை விதைக்க முடியும். அதேபோல் நீ இன்னும் உன் நேரம் வரல ஆனா வரும் என்ற ஒரு சொல்லே ஒரு வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அதனால் உன் நாவு இப்போது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருத்த வேண்டிய இடத்தில் திருத்து. ஆனால் தாழ்த்தாதே. வழிகாட்டு. ஆனால் நசுக்காதே. காப்பாற்று. ஆனால் மூச்சு முட்டவிடாதே. இந்த சமநிலைதான் பிரகாசமான எதிர்காலத்தின் ரகசியம். உன் குழந்தைகளின் வாழ்க்கையில் வரப்போகும் ஒளி வெறும் படிப்பு வெற்றி மட்டும் அல்ல. நல்ல குணம், நல்ல தேர்வு, நல்ல மனநிலை, நல்ல நெறி, நல்ல நம்பிக்கை, நல்ல அடையாளம். இவையெல்லாம் சேர்ந்தால்தான் உண்மையான பிரகாசம். பலர் மதிப்பெண்ணை மட்டும் பார்த்து வெற்றி அளவிடுவார்கள். ஆனால் நல்ல மனம் இல்லாத வெற்றி நீடிக்காது. குணம் இல்லாத உயர்வு அமைதியை தராது. அதனால் உன் குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். ஆனால் அதைவிட நல்ல மனிதர்களாக வளர வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்து வந்தால் தான் அவர்களின் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். அதற்கான விதைகள் இப்போது வேரூன்றுகின்றன. ஒரு நாள் நீ பார்ப்பாய், இன்று சிதறி கிடக்கும் அவர்களின் கவனம் நாளை திசை பெற்று ஓடும். இன்று அலைபாயும் அவர்களின் மனம் நாளை இலக்கை நோக்கி நிமிரும். இன்று புரியாததாய் தோன்றும் அவர்களின் குணம் நாளை அவர்களின் தனித்தன்மையாக மாறும். இன்று உனக்கு சிரமமாக தோன்றும் அவர்களின் பழக்கங்கள் கூட சரியான வழியில் திருப்பப்பட்டால் அவர்களின் வலிமையாக மாறும். பிடிவாதம் இருந்தால் அது உறுதியாய் மாறலாம். அதிகமாக பேசினால் அது தலைமை திறனாக மாறலாம். அமைதியாக இருந்தால் அது ஆழமான சிந்தனையாக மாறலாம். விளையாட்டுத்தனமாக இருந்தால் அது படைப்பாற்றலாக மாறலாம். அதனால் அவர்களின் தன்மையை வெறுத்து உடைக்காதே. அதை புரிந்து கொண்டு வடிவமைத்து விடு. குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கப் போகும் நேரத்தில் அவர்களுக்கு நீ தர வேண்டிய மிக பெரிய பரிசு நேரம். பணம் இல்லாவிட்டாலும் நேரம் கொடுத்தால் பல விஷயங்கள் சரியாகும். அவர்கள் பேசும்போது கவனமாக கேள். அவர்கள் வரைந்ததை பாரு. அவர்கள் படித்ததை பற்றி கேள். அவர்கள் பயத்தை சிறியதாக கருதாதே.
அவர்கள் சந்தோஷத்தை அசட்டையாக எடுத்துக் கொள்ளாதே. ஒரு குழந்தைக்கு என்னை யாரோ உண்மையிலே கவனிக்கிறார்கள் என்ற உணர்வு கிடைத்தால் அது அவர்களின் உள்ளத்தில் தன்னம்பிக்கையின் தீபம் ஏற்றும். அந்த தீபம் ஒருமுறை ஏற்றப்பட்டால் வாழ்க்கை இருள் முழுவதும் அதை காற்றால் அணைக்க முடியாது. நீண்ட நாள் உன் உள்ளத்தில் இருந்த பயங்களை இன்று மெதுவாக இறக்கிவிடு. என்ன ஆகுமோ என்ற பயம் பலமுறை குழந்தைகளுக்கு தேவையற்ற அழுத்தமாக மாறிவிடும். எதிர்காலம் பற்றி கவலைப்படுவது தவறு அல்ல. ஆனால் பயமாக வாழ்வது குழந்தைகளின் மனதில் நிழல் உண்டாக்கும். அதற்கு பதிலாக விழிப்புணர்வுடன் இரு. கவனமாக இரு. வழிகாட்டியாக இரு. ஆனால் நம்பிக்கையுடன் இரு. நான் என் பங்கை செய்கிறேன். தெய்வம் அதன் பங்கை செய்கிறது என்ற மனநிலை உனக்கு அமைதியை கொடுக்கும். அந்த அமைதியே உன் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஆகும். உன் வீட்டில் குழந்தைகளின் பெயரை அழைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஒரு மந்திரம் போல இருக்கட்டும். கோபம் குறைந்து ஆசீர்வாதம் அதிகமாகட்டும். அவர்கள் வெளியே செல்லும் முன் உன் கண்களில் நம்பிக்கை இருக்கட்டும். அவர்கள் திரும்பி வரும் போது உன் முகத்தில் வரவேற்பு இருக்கட்டும். அவர்கள் தவறினாலும் உன் இதயத்தில் இடம் இருக்கட்டும். அவர்கள் வென்றாலும் உன் வார்த்தையில் பணிவு கற்றுக் கொடுக்கட்டும். அவர்கள் தோற்றாலும் உன் கரத்தில் துணிவு கிடைக்கட்டும். இதுதான் உண்மையான குடும்ப அருள். குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கிறது என்றால் அது நாளை ஒரு சான்றிதழ் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் அல்ல. அது அவர்கள் வாழ்வில் நல்ல பாதையை தேர்வு செய்யப் போகிறார்கள் என்பதற்கான அறிகுறி. அது அவர்கள் தங்கள் மதிப்பை உணரப்போகிறார்கள் என்பதற்கான சின்னம். அது அவர்கள் தவறான கைகளில் விழாமல் காப்பாற்றப்பட போகிறார்கள் என்பதற்கான உறுதி. அது அவர்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான கதவுகள் திறக்கப் போகிறது என்பதற்கான தெய்வ செய்கை. இதை மனதில் வைத்து இன்றிலிருந்து நீ பேசு, நினை, நட. உன் குழந்தைகள் இப்போது விதை நிலைமையில் இல்லை. முளை நிலைமையில் இருக்கிறார்கள். சிலர் அதை இன்னும் கவனிக்காமல் இருக்கலாம். உலகம் இன்னும் பெரிய பலனை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் தாயின் கண் அதை உணர வேண்டும். முளைத்ததை மிதிக்க கூடாது. அதற்கு ஒளி, நீர், பொறுமை, பாதுகாப்பு தேவை. அதுபோல உன் குழந்தைகளுக்கு அன்பு, ஒழுக்கம், நேரம், நம்பிக்கை, நல்ல சூழல் தேவை. இந்த ஐந்தையும் நீ கொடுத்தால் அவர்கள் நாளை உன்னை பெருமைப்படுத்தும் மரமாக வளர்வார்கள். இந்த நல்ல நேரத்தை வரவேற்று உன் வீட்டில் நம்பிக்கையின் தீபம் ஏற்று வை. குழந்தைகளின் பெயரை நினைத்து நல்ல வார்த்தை பேசு. நீ உயர்வாய், நீ மலர்வாய், நீ நல்ல பாதைக்கு வருவாய், உன் முயற்சிக்கு பலன் வரும், உன் மனம் தெளிவாகும், உன் வழி திறக்கும் என்று உள்ளத்திலேயே சொல்லு. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. அது தாயின் அருள். அது குடும்பத்தின் காப்பு. அது குழந்தைகளின் எதிர்காலத்தை சுற்றும் ஒளிவட்டம். நம்பிக்கையுடன் இரு. உன் குழந்தைகள் தாமதமாக மலர்ந்தாலும் ஆழமாக மலரப் போகிறார்கள். மெதுவாக நடந்தாலும் உறுதியாக இலக்கை அடைவார்கள். இப்போது உனக்கு தெரியாத பல கதவுகள் அவர்களுக்காக உள்ளே திறக்கத் தொடங்கியிருக்கின்றன. நல்ல நாள் தூரத்தில் இல்லை. நல்ல மனிதர்கள் தூரத்தில் இல்லை. நல்ல வாய்ப்புகள் தூரத்தில் இல்லை. தெய்வத்தின் கண் அவர்கள் மேல் உள்ளது. உன் அன்பு அவர்கள் மேல் உள்ளது. உன் பிரார்த்தனை அவர்களை சுற்றி உள்ளது. அதனால் உன் குழந்தைகளின் நாளை சாதாரணம் ஆகாது. அது பிரகாசிக்கும். அது உயர்வாகும். அது ஆசீர்வாதமாகும். அது உன் இதயத்துக்கு பெருமையாகும். அது உன் குடும்பத்துக்கு ஒளியாகும். அது நீ நீண்ட நாள் காத்திருந்த பதிலாகும்.